ஆபாச பொம்மைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது கோவில் இப்படி சொல்லி பேசி இந்த அளவுக்கு இழிவுபடுத்தின ஒரு கூட்டம். பெத்த மகளுக்கு நீங்க செய்த பாவமும் தொலையாது, தமிழக மக்களுக்கு நீங்க செய்த பாவமும் தொலையாது, இந்துக்களுக்கு நீங்க செய்த துரோகத்துக்கு உங்களுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. ஆரத்தை எடுத்து கொண்டு வச்சுட்டு நெத்தியில பூசவான்னு கேட்டாங்க. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். ப்ரௌட் குஸ்டின் எங்க போய் சொன்னீங்க? கிறிஸ்துமஸ் விழாவில் போய் சொன்னீங்க. அது ஏற்கனவே 11% ஓட்டு அண்ணாமலைக்கு வந்துச்சுன்னா அது இந்து ஓட்டு வங்கி உருவாங்கினுங்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது. அது இப்ப இங்கிலீஷ் ஆகுதுங்கிறது எல்லாத்துக்கும் நல்ல பட்டவர்த்தமா புரிஞ்சு போச்சு. அதாவது இந்துவாக இருப்பது வரை நீ விபச்சாரி மகன். அதாவது இந்து பெண்கள் பிறப்பாலேயே பரத்தைகள். அதுக்கு இங்கிலீஷில் வேற விளக்கம், வேற இங்கிலீஷில் வேற வேர்டிங் போட்டவ. அதாவது ஆல் விமன் ஆர் ப்ராஸ்டிடியூட் பை பர்த் இப்படி சொல்லிட்டு தெரிஞ்ச ஆள் தான் திருமாவளவன். திடீர்னு இன்னத்துக்கு போய் பழனியில போய் முருகன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருக்கார். முருகனை இழிவுபடுத்தி பேசினார். இந்து கோயில்களெல்லாம் ஆபாச பொம்மைகள் இருக்கக்கூடிய இடம் இந்து கோயில்கள். அதாவது பெரிய அதாவது பிரமாதமாக இதை கூம்பு வடிவத்தில் இருந்தனா அது மசூதி, உயரமான கோபுரம் இருந்தால் அது சர்ச்சி. ஆபாச பொம்மைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது கோவில் இப்படி சொல்லி பேசி இந்த அளவுக்கு இழிவுபடுத்தின ஒரு கூட்டம் இன்னைக்கு கோயிலுக்கு நான் ரொம்ப நாளாக கோயிலுக்கு வரணும்னு நினச்சேன். அது நான் அதனால எனக்குடைய ஆசையை நிறைவேறியது, நான் அன்னைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நானும் இந்து தான் அப்படிங்கிறத திருமாவளவன் காணிக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த பக்கம் பார்த்து அவர் பழனி கோயிலில் போய் நிற்கிறாரு. அதாவது இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே இந்து கோவில் அவ்வளோத்தையும் இடிச்சதே சேகர் பாபு. ஏராளமான இந்து கோவில்களை இடிச்சது சேகர் பாபு, ஏராளமான இந்து கோவில் நகையெல்லாம் உருக்குனது சேகர் பாபு, கொள்ளையடிச்சது சேகர் பாபு, இந்து புனிதத்தன்மையை கெடுத்தது சேகர் பாபு. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி நீங்களே உருவாக்கி ஒரு 100-200 பேரை உருவாக்கி அவளை கோயிலில் கொண்டு வச்சு அவங்களெல்லாம் குடிகாரனெல்லாம் கொண்டு கருவறையில் ஏற்றி அந்த புனிதத்தன்மையை கெடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணது சேகர் பாபு. ஏன் அதில் உள்ளவங்களை வச்சு துர்கா வீட்டில் நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரம் எல்லாத்துக்கும் அந்த அனைத்து ஜாதிகரன் அர்ச்சகர் ஆகலாம்ல, அதில் கொண்டு போய் வீட்டில் கொண்டு விட்டு அவங்கள வச்சு அர்ச்சனை பண்ண வேண்டியதானே. அதுக்கு மட்டும் எதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிராமணனை கூட்டிட்டு அலைவீங்க, அந்த குடுமிக்காரனை எதுக்கு கூட்டிட்டு அலைவீங்க, பூநூல் போட்ட பார்ப்பானை எதுக்கு கூட்டிட்டு அலைஞ்சிங்க? கேவலமான ஒரு இது இல்லையா? அதாவது இந்து தர்மத்தை ஒழிக்கணும், அவ்வளோதான். எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சப்ப காரணம் சொல்லிட்டு அலைஞ்சாரு. அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த ஒன்று முதல் செய்ததே அறநிலைத்துறையில் உள்ள பணத்தை தான் பிடுங்கினாங்க. எதுக்கு? கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உணவு பட்டலம் போடுறோம். அதுவும் ஆஸ்பத்திரியில், சென்னையில் எந்த ஆஸ்பத்திரியில் சார் அம்மா உணவகம் இல்லை? எல்லா ஆஸ்பத்திரிலையும் இருக்குது. அங்கே உணவு எல்லா இடமும் கரெக்டாக தான் இருக்கேன். இன்னொன்று அம்மா ஆஸ்பத்திரி அம்மா உணவகம் அரசாங்கத்தினுடைய உணவகம். அப்போ நீங்கள் அங்கே எங்கேயாவது ஷார்ட்டேஜே இல்லாமல் தான் சார் போயிட்டு இருந்துச்சு. எல்லா இடமும் கரெக்டாக எல்லா ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களும் சின்ன போரூரில் இருந்து எல்லா இடமும் இருக்கக்கூடிய அம்மா உணவகம் பக்காவாக இயங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு. அது எங்கேயாவது குறைபாடு இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக அரிசி கொடுத்து அதிகமாக பொங்க வைக்கணும், நீங்கள் வச்சிட வேண்டியது அவ்வளோதான். சமைக்க வேண்டாம், கொஞ்சம் அதிகமாக ஏற்பாடு பண்ண வேண்டியது மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய தேவைப்படலைன்னா. அப்படியே தேவைன்னா நீங்கள் அதிகப்படுத்திட்டு போகலாம். கொரோனாங்கிற காரணத்தினால நீங்கள் அங்கே அதிகமாக மக்கள் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு போகலாம், தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த கோவிலில் இருந்து அந்த ரூபாயில இருந்து பொட்டலம் போட்டு சமைச்சு பொட்டலம் போட்டு அதை கொண்டுட்டு திமுக பேனர் வச்சு அந்த தெருவா வச்சு நீங்கள் அதை உங்கள் இதில் திமுக காரன் கொடுத்த மாதிரி கொடுத்தீங்க. எவ்வளோ கேவலம்! இதில் வேற அந்த கேபிள் திருடனெல்லாம் கூட கொண்டு வச்சுட்டீங்க, சென்னையில் வச்சுட்டு கொடுத்தீங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! 3 லட்சம் பேர் அதிகமாக அது அந்த அளவுக்கு நோயாளிகள் வந்தாங்க, கொரோனா நோயாளிகள். 3 லட்சம் பொட்டலம், 3 லட்சம் பேருக்கு ப்ளஸ் அவங்களுடைய உதவியாளர், கூட வரக்கூடிய நோயாளிக்கு துணையாக வரக்கூடிய உறவினர். அப்படி நீங்கள் 3 லட்சம் பேர் எடுத்தீங்கன்னா 3 லட்சம் நோயாளிகளுக்கு மொத்தம் 6 லட்சம் பொட்டலம் போட்டதா கணக்கு எழுதுவீங்களா? மத்தியானத்துக்கு மட்டுமே 6 லட்சம் பொட்டலம் போட்டோம். ஒரு பொட்டலத்துக்கு விலை எழுதுன்னு 35 ரூபாய். அம்மா உணவகத்தில் ஒரு சாப்பாடு நம்ம அதாவது ஒரு தயிர் சாதமும் ஒரு தக்காளி சாதமும் இல்லை ரெண்டு சாதம் நம்ம சாப்பிட்டாலே 10 ரூபா தான் வரும். 10 ரூபா தான். அதே அரசாங்கம் தான் அது போடுது. ஆனால் இவங்க இந்த நலத்துறை கணக்கு எழுதுறது 35 ரூபாய் ஒரு சாப்பாட்டுக்கு, ஒரு பார்சலுக்கு எழுதினாங்க. கணக்கு எழுதி அவ்வளோ கொள்ளையடிச்சு அப்பவே அங்கே உள்ள இறங்கினே இவ்வளோ வேலையை பார்த்துட்டு கோவில் எவ்வளவு சொத்துக்களெல்லாம் சூறையாடி என்னென்ன நாசம் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணிகிட்டே வந்தீங்க. இப்போ நான் சபரிமலையில் எனக்கு அறிவு தெரிந்த நாளிலிருந்து எவனாவது போக முடியுமா? அப்பா கூட்டிகிட்டு போகாமல் யாராவது சின்ன குழந்தைகள் கோயிலுக்கு போக முடியுமா? எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் சபரிமலைக்கு வந்துட்டே இருக்கேன். அடிச்சு விடுன்னு சொன்ன ஆளு தானே, அதனால நல்லா அடிச்சு விட்டுட்டு இருக்காரு அங்கே போய் நின்று. ஏன்னா நானும் இந்து தான் சொல்ல வர்றாரு, வேற என்ன? நான் மாதம் சபரிமலைக்கு வரேன். போன மாதம் வந்ததையா நீங்கள் வீடியோ எடுத்து போடல?
இல்லை அதுக்கு முந்தின மாதம் வந்ததை என் வீடியோ எடுத்து போடல? மாதம் நீங்கள் போகிறீங்களா? மாதம் இல்லை, வாரம் இல்லை, தினந்தோறும் நீங்கள் வந்து சபரிமலைக்கு நடைபயணம் பாத யாத்திரை போனால் கூட நீங்கள் செய்த பாவம் தொலையாது. பெத்த மகளுக்கு நீங்கள் செய்த பாவமும் தொலையாது, தமிழக மக்களுக்கு நீங்கள் செய்த பாவமும் தொலையாது, இந்துக்களுக்கு நீங்கள் செய்த துரோகத்துக்கு உங்களுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. அப்பன் சிவனுடைய தண்டனை நீங்கள் வாங்கியே தீரணும். இதுதான் சேகர் பாபுக்கு உள்ள நிலவரம். இதே மாதிரி நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் பாருங்கள், சேகர் பாபு மட்டும் இல்லைங்க, இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்ன அந்த உதயநிதி சின்ன மேலே முதற்கொண்டு நம்ம கோயிலாக ஏறி இறங்குவாங்க பாருங்கள். நீங்கள் சீக்கிரம் இறங்குவாங்க. ஏற்கனவே அதனுடைய அச்சாரம் போட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க. துணை முதலமைச்சராக பதவியேற்ற உடனே துரைமுருகன் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த துரைமுருகனுடைய மனைவி ஆரத்தி எடுத்து கொண்டு வச்சுட்டு நெத்தியில் பூசவான்னு கேட்டாங்க. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். பூசலாமான்னு கேட்டாங்க, அனுமதி கேட்டாங்க. பூசு. எங்கே வந்துச்சு? சனாதன தர்மத்தை ஒழிப்பு போராளியாச்சே. நான் ஒரு ப்ரௌடு கிறிஸ்டின் இதெல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சிங்கல்ல. ப்ரௌடு கிறிஸ்டின் எங்கே போய் சொன்னீங்க? கிறிஸ்மஸ் விழாவில் போய் சொன்னீங்க. கிறிஸ்மஸ் விழாவில் போய் நான் ஒரு ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொன்னீங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதும் நான் கிறிஸ்டின் ஆயிட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. கிறிஸ்தவரை ஆனீங்க. இப்போ வந்து இந்துக்களுடைய ஒற்றுமை வருது அப்படிங்கிறதுனால, அது வருதுங்கிறத உணர்ந்ததுனால, அது ஏற்கனவே 11.5% ஓட்டு அண்ணாமலைக்கு வந்துச்சுன்னா அது இந்து ஓட்டு வங்கி உருவாங்கினுங்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது. அது இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது எல்லாத்துக்கும் நல்ல பட்டவர்த்தமாக புரிஞ்சு போச்சு. நீங்கள் தான் கிறிஸ்தவம் போட்ட பிச்சை, நீங்கள் இந்த ஆட்சி முஸ்லீம் போட்ட பிச்சைன்னு சொன்னீங்க, எங்களுக்கு பாக்கெட்டில் 15% ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்க. இதெல்லாம் கேட்கும்போது மற்ற உங்கள் திமுகவில் உள்ள இந்துக்காரன் அடிமட்டத்தில் இருக்க தொண்டனுக்கு வரைக்கும் புரியதான செய்யும். அவன் அப்போ நான் யாருன்னு கேட்க மாட்டானா? நான் யாருப்பான்னு தெரிய மாட்டானா? நான் அப்போ இந்துக்காரன் எந்த கட்சியும் ஓட்டு போடணும்னு யோசிக்க மாட்டானா? நீ கிறிஸ்தவனை முஸ்லீமும் திமுகவுக்கு ஓட்டு போனால் இந்துக்காரன் பாஜகவுக்கு கிறிஸ்தவனா அதுதான் சொல்கிறான். திமுக பாஜகவுக்கு ஏன் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க? அது இந்துக்களுக்கான கட்சி. கிறிஸ்தவன் சொல்கிறான். பாஜகவுக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போட மாட்டீங்க முஸ்லீம்கிட்ட கேளுங்க, அது இந்துக்களுக்கான கட்சி. அப்போ இந்துக்காரனுக்கு வந்து திமுக இந்துக்களுக்கான கட்சி அல்லங்கிறது புரியதானே செய்யுது, புரிய ஆரம்பிச்சுட்டு. அதனால போன பாராளுமன்ற தேர்தலே ஓட்டு வங்கி கீழே சரிய ஆரம்பிச்சிட்டு திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும். பழையபடி இப்போ வந்து வரக்கூடிய தேர்தலில் என்ன நடக்க போகுங்கிற பயம் வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த பயம் நியாயமான பயம்தான். அதனால கோயிலாக ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் தீபாவளி வாழ்த்து இது வரைக்கும் சொல்லலை. இனிமேல் அடுத்தடுத்த வாழ்த்துக்கள்லாம் இனிமேல் சொல்ல ஆரம்பிப்பாங்க. கோயிலுக்கு காவடி எடுப்பாங்க. காலம் சென்ற ராமசாமி சொன்னார் பார்த்தீங்களா, இந்து ஓட்டு வங்கி உருவானால் இவங்க வந்து பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க, திருச்செந்தூருக்கு காவடி எடுப்பாங்க, அதெல்லாம் இந்த திமுககாரன் எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காலத்தில் அந்த தீர்க்க தரிசனம் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. அதை இப்போ இவங்கெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் விழிப்புணர்வு பெற வேண்டியது இந்துக்கள், விழிப்போடு இருக்க வேண்டியது இந்துக்கள், ஏமாறாமல் இருக்க வேண்டியது இந்துக்கள். நன்றி, வணக்கம்.